Hey guys, welcome back to our channel. இது உங்கள் Krish Tech தமிழ். நான் உங்கள் Krish. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை போய் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபேசிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஏதாச்சும் ஒரு மூவியில் ஒரு ஃபைட் சீன் இருக்குன்னா அந்த ஃபைட் சீனில் ஹீரோ ஃபேஸுக்கு பதிலாக நம்மளுடைய ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ரீஃபேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேல் கேரக்டரும் சரி ஃபீமேல் கேரக்டரும் சரி உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணாலும் அந்த ஃபேஸுக்கு பதிலாக நம்மளுடைய ஃபேஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே ஃப்ரீ தான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. எந்த விதத்துலையுமே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரவே வராது. வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபேஸிங் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்புடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபியூச்சர், சீரிஸ், ப்ரோ, ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு எந்த வீடியோவில் ஃபேஸ் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு வீடியோ வச்சுருக்கீங்க, அந்த வீடியோக்கு வந்து நான் ஃபேஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் இருக்கிற ஒரு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைட் சீன் இருக்குது. இந்த ஃபைட் சீனை சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து நமக்கு வந்து கீழே நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கேமரா, அதுக்கப்புறமா கேலரி அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதா இருந்தால் கேமரா சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆல்ரெடி பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கேலரியை சூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் வரையும் க்ராப் பண்ணி நமக்கு வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபேஸ் செலக்ட் ஆன அப்புறம் கீழே வந்து ரீஃபேஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஸ் இருக்கும். இதை டேப் பண்ணுங்கள். ஸோ இதை டேப் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த ஃபேஸுக்கு பதிலாக இந்த ஃபேஸை வந்து நமக்கு மாற்றி கொடுத்துரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கான ஃபேஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் நம்ம வந்து ஃபேஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அகைன் இன்னொரு வீடியோக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஹோம் பேஜுக்கு போய்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேரக்டரை சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஃபேஸை வந்து ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணுறதுக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். நியூன்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தா இந்த ஃபோட்டோவில் இருக்க ஃபேஸை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ராப் பண்ணி தனியாக கொண்டு வந்துடும். ஸோ கொண்டு வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபேஸ் வேணுமோ அந்த ஃபேஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலோட ஃபேஸ், இது வந்து ஃபீமேலோட ஃபேஸ். நம்ம வந்து ஃபீமேல் ஃபேஸ் தான் மாற்ற போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபேஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீஃபேஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த வீடியோக்கான ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சிம்பிளாகவே வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபேஸ் மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம செட் பண்ண ஃபேஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வந்து வச்சு நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ மேக் பண்ண வீடியோஸ் இங்கே டவுன்லோட் சிம்பிளுக்கும் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.